ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் ஆர்எஸ்பி கேமிங் டைமில் இப்போ இருக்கீங்க, நல்லா இருப்பீங்க நம்புறேன். இது நான் என்ன பஸ் மினிட்ஸ் கேமில் பார்க்க போகிறேன்னா, நியூவாக பார்த்தீங்கன்னா அசோக் லேலண்டில் 6 வீலர் லாரி மோடு தான் வந்திருக்கு. இந்த மோடு வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த மோடு பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அதேமாதிரி இந்த மோடு வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி ஆட் பண்ணுறது, யாரோட சேனலில் கொடுத்துருக்காங்கன்னு தான் வீடியோ சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுமாதிரி இன்னும் நிறைய பேர் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. அதில் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பிளேக் டச் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளில் வச்சுக்கோங்க. நம்ம வந்து ரெகுலராக நம்ம பஸ் மினிட் இந்த கேமு ரெகுலராக நம்ம பஸ்ஸில் சம்மந்தமான எல்லா கேமுக்கான அப்டேட்டும் நம்ம சேனல் ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் டச் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் வச்சுக்கோங்க. அதுமாதிரி இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு மாடலில் அசோக் லேலண்டில் ஒரு 6 வீலர் லாரி மோடு வந்து ஃபுல் லோடு கட்டின மாதிரி வந்து புதுசாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. ஆல்ரெடி நான் நேற்றும் இன்றைக்கி மார்னிங் நான் வீடியோ போட்டிருந்தேன். நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து மெசேஜ் போட்டிருந்தாங்க. அதாவது என்னென்னா, ரிலீஸ் ஆன மோடை போடுங்க, அப்கமிங்கில் இருக்கிற மோடெலாம் ஓகே தான் தெரியுது, பட் இருந்தாலும் இப்பொழுதைக்கு ப்ளே பண்ணுறதுக்கு எந்த மோடுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இனிமேட்டு நான் முடிஞ்ச அளவுக்கு தினைக்கும் ஒரு அப்கமிங் மோடும் ஒரு ரிலீஸ் மோடும் கூட முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவ்வளோக்கு அப்டேட் பண்ண முடியுமோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். அதேமாரி இந்த மோடு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான நீட்டான மாடலில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸ்ரீ விநாயகா அப்புடின்னு சொல்லி லிவரி எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக நீட்டாக ஹச்டியாக குவாலிட்டியாக இருக்குது. எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த லாரியோட இன்டீரியர், அதாவது நம்ம கேபின் வியூவு, எக்ஸ்டீரியர் வியூ, இது ரெண்டும் ஃபுல்லாக பார்த்துடலாம். அதேமாதிரி அனிமேஷன்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். அந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். நமக்கு பார்த்தீங்கன்னா ஓவரால் வியூ பார்த்தீங்கன்னாவே சூப்பராக தெளிவாக பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. லிவர்ஸ் எல்லாமே சூப்பராக நீட்டாக பண்ணியிருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு அசோக் லேலண்டில் சாதாரண மாடல் இருக்க அந்த பானட் தான் வச்சுருக்காங்க அசோக் லேலண்டு. அதேமாரி முன்னாடி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க, விநாயகான்னு சொல்லி நேமும் எழுதியிருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதேமாரி சைட்லலாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் கொடுத்துருக்காங்க. அதேமாரி டயர்ஸ் எல்லாமே நீட்டாக வச்சுருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதேமாரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி இந்த நேம் எழுதியிருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு வாலி வந்து கொடுத்துருப்பாங்க. சைடில் ஃபுல்லுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா கலரு, எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ஸ்டெப்னி டயரு கலராக பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா லோடு கட்டி ஃபுல்லாக படுதால கவர் போட்டு கட்டின மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதேமாரி சைடில் கலர் லைட்ஸில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே லைட்டு போடுறப்ப நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். சைடில் ஃப்ரண்டில் உள்ளே இங்கேருந்து பார்க்குறப்ப அப்டேட்டு எல்லாமே இப்படி தான் இருக்குது. பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதேமாரி இந்த இதில் நம்ம ஓவரால் வியூ பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம லாரியோட கேபினில் போய் பார்த்துடலாம் வாங்க. நமக்கு லாரியோட கேபினில் உள்ள வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக திரும்பினா உள்ளே வந்து 2 கிளீனர்ஸ் வந்து உட்காந்துருக்க மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதேமாரி மேலெலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எல்லாமே டிசைனான அந்த சின்னதாக அந்த நூல் டிசைன் மாதிரி இருக்கும். அது மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட் பண்ணியிருக்காங்க அந்த பார்டர் எல்லாத்துலேயுமே. லெஃப்ட் சைடில் நமக்கு சின்னதாக ஒரு சின்ன விநாயகர் சிலையும் 2 பூஜாடியும் வச்சுருக்காங்க. அதேமாரி எமோஜஸ்லாம் நிறையா அந்த எமோஜஸ் மாதிரியே பொம்மை முன்னாடி வச்சு நிறையா வச்சுருக்காங்க. லெஃப்ட் சைடில் அந்த மிரரும் ஒன்று தெரியுது. நமக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே ஒரு ஃபேன் ஆட் பண்ணியிருக்காங்க. கீழே ஜிபிஎஸ் மேப்பு ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ரா 2 ஹார்ன் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதேமாரி நம்ம ஹெட்லைட்டு இது போடுவோம். அதேமாரி நமக்கு அசோக் லேலண்டில் BS4 ஸ்டேரிங்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாமே முள்ளு மீட்டர்ஸ் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இதில் கேபின் உள்ள வந்து இவ்வளோ தான் அப்டேட் கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நமக்கு வந்து உள்ளே வந்து இவ்வளோ தான் அப்டேட்டு. அதேமாரி நம்ம லாரியில் என்னென்ன அனிமேஷன்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நான் லாரி ட்ரைவ் பண்ணுறேன், எப்போ இருக்குன்னு பார்த்துட்டு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். ட்ரைவ் பண்ணுறதுக்கு சூப்பராக நல்லா கண்ட்ரோலாக இருக்குது லாரி பொறுத்தவரையிலுமே. பாருங்கள், நான் ட்ரைவ் பண்ணுறதுக்கு எப்போ இருக்குன்னு நான் உங்களுக்கு ரியலாக வீடியோவில் காட்டுறேன். நீங்கள் அதேமாரி இந்த மோடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். அடுத்து நெக்ஸ்ட் என்ன மோடு ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் சொல்லிட்டு போங்க. நான் ரெகுலராக வந்து நம்ம பஸ் மீட்டர் நியூஸ் கேமில் அப்டேட் கொடுத்துட்டு தான் இருப்பேன். இன்னும் நிறைய பேர் வந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. அதில் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் டச் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல்ஸ் எல்லாமே சூப்பராக கிடைக்குது. பாருங்கள், நான் வந்து கண்ட்ரோல்ஸ் எல்லாமே சூப்பராக வந்து எனக்கு சூப்பராக இருக்குது. உங்களுக்கு எப்போ இருக்குன்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கண்ட்ரோல் எப்போ இருக்குன்னு சொல்லுங்கள். அதேமாதிரி இந்த லாரி மோடு பார்த்திங்கன்னா இப்போ நியூவாக வந்து ரிலீஸ் ஆகிருக்க மோடு தான். இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆகிருக்கு. மறக்காமல் எல்லாருமே செக் பண்ணி பாருங்கள். அதாவது அசோக் லேலண்டில் 6 வீலர் லாரி மோடு வந்து பண்ணியிருக்காங்க. அதேமாரி கண்ட்ரோல்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. அடுத்தது ஓவரால் வியூ பார்க்குறப்ப இப்படி தான் நமக்கு வந்து தெரியும். பாருங்கள், நான் தூரமாக வச்சுக்கூட ட்ரைவ் பண்ணி காட்டுறேன். அதேமாரி இந்த லாரி மோடு வந்து டவுன்லோட் பண்ணுறது வந்து நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சேனலுக்கான லிங்க் கொடுத்துருப்பேன். அதில் அவங்க சேனலுக்கு பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. அதனால் பாஸ்வேர்டு பார்த்துட்டு வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க சேனலில் வந்து பாஸ்வேர்டு கொடுத்துருக்காங்க. அந்த மோடு டவுன்லோட் பண்ணுறதுக்கு எக்ஸெப்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. அந்த பாஸ்வேர்டு போட்டு தான் நம்ம வந்து எக்ஸெப்ட் பண்ண முடியும்.
அதேமாரி இந்த இதில பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இதுவரையிலும் ஃபுல்லா வந்து நான் வந்து ட்ரை பண்ணி காமிச்சுட்டேன். அடுத்து இதில என்னென்ன அனிமேஷன்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு ஃபுல்லா டீட்டெயிலா காமிச்சிடுறேன். அதேமாரி இன்னும் நெறைய பேர் நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. அதனால மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில இருக்கிற பெல் ஐகான் டச் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்ல வச்சுக்கோங்க. நாம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லாரி ஓரம் கட்டிட்டு நம்மளோட அ அனிமேஷன்ஸ்ல என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துரலாம். பாருங்க நான் வந்து இந்த இடத்துல லாரி வந்து ஓரம் கட்டி நிறுத்திடுறேன். அதேமாரி இன்னும் நெறைய மோட்ஸ் வந்து இருக்கு. பஸ் மெட் இந்தோனேசியா, பஸ்ஸின் அப்போன்னு சொல்லி நெறைய அப்டேட்லாம் இருக்குது. எல்லா அப்டேட்டுமே நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்றேன். அதேமாரி இந்த இதில வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அனிமேஷன்ஸ்லாம் குடுத்துருக்காங்க. அனிமேஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துரலாம். நமக்கு ஃபர்ஸ்ட் அனிமேஷன் கீ வந்து ஆன் பண்ணும்போது, அதாவது இந்த பின்னாடி இருக்க அந்த சைடு டிரைவர் டோரும், அதேமாரி பேக் சைட்ல இருக்க இந்த டோரும் ஓப்பன், க்ளோஸ் ஆகும். செகண்ட் அனிமேஷன் கீ ஆன் பண்ணீங்கன்னா, ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, தார்பாய் படுதா போட்டு கட்டியிருக்கிறது ஃபுல்லா வந்து மறைஞ்சிரும். தேர்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு உள்ள ஃபுல்லா லோடுலாம் மறைஞ்சு எம்ப்டி லாரியா இருக்க மாரி இருக்கும். அதேமாரி இதில இவ்வளோதான் அப்டேட்டு. நம்ம எக்ஸ்ட்ரா கேம் டோர் ஓப்பன் பண்ணோம்னா, கேம் டோர் ஓப்பன் ஆகும். முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம லைட்டு சாதாரணமா இருக்க மாரி தான். சாதா ஃபர்ஸ்ட் லைட் போட்டிங்கன்னா, எல்லா லைட் எரியும். செகண்ட் லைட்டு, பார்க்கிங் லைட் போட்டிங்கன்னா, பார்க்கிங் லைட் எரியும். வைப்பர் வந்து 2 இது ஆன் பண்ணீங்கன்னா, குட்டி குட்டி லைட் சின்னதா சைட்லலாம் குடுத்துருப்பாங்க. அதெல்லாம் எரியிற மாரி குடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த மோட்ல இவ்வளோதான் வந்து நமக்கு அனிமேஷன்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதாவது இந்த மோட் எப்ப இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம எல்லாமே டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு, ப்ளே பண்ணிட்டு சொல்லுங்க. ஏன்னா நியூவா இப்ப தான் விட்டுருக்காங்க அவங்களோட சேனல்ல. மறக்காம அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச எவ்வளோ சப்போர்ட் குடுக்க முடியுமோ அவ்வளோக்கு சப்போர்ட் குடுத்துருங்க. அதேமாரி இன்னும் நெறைய பேர் நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னும் நெறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் டச் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் வச்சுக்கோங்க. அதேமாரி நெக்ஸ்ட் என்னென்ன அப்டேட்லாம் குடுக்கலாம்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நான் வந்து இப்ப நான் இருக்க இடத்துல சேஃபா இருக்கேன். நீங்க வந்து நீங்க இருக்க இடத்துல சேஃபா இருங்க. சேஃபா இருப்பீங்க நம்பிக்கையில இந்த வீடியோவ எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.